ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து Mturk-ல பார்த்தீங்கன்னா ஃப்ராடு டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட் இருக்குது. இந்த ஃப்ராடு டிடெக்ஷன் கிட்டோடைய ரிவார்டு பார்த்தீங்கன்னா $1. இந்த கிட்டை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் கொடுத்து கேட்டிருந்தார். ஸோ நானும் வந்து இந்த கிட்டை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இது வரைக்குமே வந்து ஒரு 10 கிட்டு பக்கம் செஞ்சு பார்த்தும் நமக்கு எதுவும் ஒர்க்கு கிடைக்கல. ஒர்க்கு கிடைக்காதுங்கிறத விட நமக்கு சரியான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கலன்னு சொல்லி தான் இந்த கிட்லேயே வந்து உங்களுக்கு வார்னிங் மெசேஜ் வந்துடுது. ப்ளஸ் வந்து அவங்க ட்ரை பண்ணதுக்காக மட்டும் 5 சென்ட் வந்து நமக்கு ரிவார்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ நல்ல ரிக்வெஸ்ட்டு தான், பட் வந்து நமக்கு சரியானபடி கிடைக்கிறதில்ல. ஸோ இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ நீங்களும் வந்து இதை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃப்ரேம் இருக்குது பார்த்திங்களா, இந்த இதுக்குள்ளே ஒரு ஃப்ரேம் தான் இது. இந்த ஃப்ரேம்குள்ளார ஒரு லிங்க் இருக்குது. இந்த லிங்க் மூலிமா தான் நமக்கு ஓப்பன் ஆகுது, பேஜ் ஓப்பன் ஆகுது. இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ் கொடுத்துருங்க. வியூ பேஜ் சோர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு platform.theresearchmonitor.com இதுதான் வந்து ஒரிஜினல் வெப்சைட்டோட லிங்க். இந்த லிங்க் தான் இங்களோடய வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த லிங்க்கை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி நான் இது எங்கே வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, சாஸ் லேப் வந்து எதுக்காக அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி வந்து என்னோடய வீடியோ பார்த்துருப்பீங்க. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு சில வந்து லொக்கேஷன் வந்து யூஸ் பண்ணி ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ நான் வந்து இதை எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஒர்க்கை செய்யறதுக்காக யூஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த சாஸ் லேபில் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணணும். அது எது அப்படின்னா US West 1. இதை கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா வந்து க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓல்டு வெர்ஷனில் தான் இந்த ஒர்க்கை வந்து செய்ய முடியும். ஸோ அதனால தான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நீங்களும் அதை பார்த்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ஓப்பன் ஆகுது. இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைவ்ங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கிராஸ் ப்ரௌசர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே விண்டோ ஓப்பன் ஆகும். இதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம காப்பி பண்ண URL பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு க்ரோமில் வந்து ஒரு 35, 40 இல்லை 45 இந்த மாதிரி ரேஞ்சில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 800, 600 வச்சுக்கோங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுங்க. ஓப்பன் ஆகிட்டுருக்கு. லோடிங் லைவ் வீடியோ அப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 3 டேஷ் இருக்கு இல்லைங்களா, 3 டேஷ் கிளிக் பண்ணிவிட்டு புக் மார்க் வந்து ஷோ பண்ணணும். இப்போ வந்து புக் மார்க்கில் போய்க்கிங்க. புக் மார்க் வந்து ஷோ புக் மார்க் பார் அப்படின்ட்டு இருக்குது, கொடுத்துக்கலாம். கொடுத்தோன்னா இங்கே புக் மார்க் ஷோ ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு புக் மார்க்கை வந்து இதை வந்து புக் மார்க் பண்ணணும். இதை அப்படியே கிளிக் பண்ணி மவுஸில் ட்ராக் பண்ணினா அப்படியே புக் மார்க் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து இன்காக்னிட்டோ விண்டோ வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். இதுலேயே வந்து இன்காக்னிட்டோ விண்டோ ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் ஒரு மினிமைஸ் மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இன்காக்னிட்டோ விண்டோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதையும் வந்து ஜஸ்ட் ஒரு மினிமைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து அப்போ தான் ஒர்க் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து அடுத்தது என்ன பண்ணணும், google.com அப்படின்னு போய்க்கோங்க. google.com போய்க்கோங்க. போயாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது என்ன பண்ணணும்னா, இந்த கீவேர்டை வந்து சர்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு கீவேர்டை வந்து சர்ச் பண்ணணும். செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு காப்பி கொடுங்க. காப்பி கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னங்கிறத பார்ப்போம். அவங்க சொல்கிற ஃபாலோ பண்ணி கரெக்டாக செய்யணும். அடுத்தது இங்கே வந்து URL காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிவிட்டு சர்ச் அண்ட் ரீப்ளேஸ் நம்ம புக் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதை அந்த புக் மார்க் பண்ணதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணி இந்த URL பேஸ்ட் பண்ணி ஓகே கொடுக்கணும். இப்போ அதையே செய்வோம்.
இப்போ என்ன பண்ணணும்னா சர்ச் அண்ட் ரீப்ளேஸ் கிளிக் பண்ணிட்டோம். இந்த இடத்துல அந்த யூஆர்எல் வந்து பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணுறோம். இப்போ வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்த ப்ராசஸ் என்னங்கிறத பார்ப்போம். அடுத்தது வந்து மோர் டூல்ஸ், டெவலப்பர் டூல்ஸ். மோர் டூல்ஸில் போய்ட்டு டெவலப்பர் டூல்ஸில் போனோன்னா அதில் வந்து நெட்வொர்க் டேப் இருக்கும். அதில் வந்து ப்ரிசர்வ் லாக் அப்படிங்கிறத டிக் பண்ணியிருக்கணும். அப்புறம் லோகோ இமேஜ் கிளிக் பண்ணணும். இப்போ அடுத்த ப்ராசஸ் செய்வோம். இப்போ வந்து 3 டேஷ் கிளிக் பண்ணிட்டோன்னா மோர் டூல்ஸ் இருக்குது. மோர் டூல்ஸில் வந்து டெவலப்பர் டூல்ஸ் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா நெட்வொர்க் டேப்பில் போய்க்கணும். நெட்வொர்க் டேப்பில் போயிட்டு ப்ரிசர்வ் லாக் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். செக் பாக்ஸ்க்கு டிக் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இப்போ வந்து லோகோ கிளிக் பண்ணலாம். லோகோ கிளிக் பண்ணியாச்சு. ஓகே, லோகோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கு. நெட்வொர்க் டேபிளில் வந்து காப்பி ஆல் ஹெச்ஆர்யூ அப்படின்ட்டு இருக்கு. இந்த டேபிள் தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணி காப்பி ஆல் ஆஸ் ஹெச்ஏஆர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நோட் பேட் அப்படிங்கிறத நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி இந்த நோட் பேடை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஓகே, இதில் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் பண்ணதை வந்து நம்ம ப்ரௌசரில் எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். notepad.com/notes/6jjktgj4 இதுதான் அந்த யூஆர்எல். இந்த யூஆர்எல் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் சர்ச் பண்ணி பார்த்தா அதுதான் செக் பண்ணுவோம். சப்போஸ் வரல அப்படின்னா நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஸோ மறுபடியும் வந்து நம்ம ஒரு டைம் ஓகே இப்போ கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். சாரி, நோட் பேட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸ்பேஸ் எடுத்து விட்டு இங்கே நோட் பேட் இப்போ ஓப்பன் ஆகுது. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே வந்து காப்பி பண்ணி மேலேருந்து அப்படியே காப்பி பண்ணிட்டு வருவோம். Ctrl+C காப்பி கொடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண ஹெச்ஏஆர் டேட்டா எடுத்தோம் இல்லைங்களா, அது பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லேண்டிங் பேஜ் யூஆர்எல். இப்போ வந்து இந்த லேண்டிங் பேஜில் தான் இருக்குது. ஸோ இந்த யூஆர்எல் ஒரு நிமிஷம் க்ளோஸ் பண்ணிட்டேங்களா? ஆமாம், க்ளோஸ் பண்ணிட்டேன். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் திருப்பி ஓப்பன் பண்ணிப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு யூஆர்எல் இருக்குது. அப்டேட் லிங்க் யூஆர்எல் தான். ஒரு ஆஃபர் ஐடின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஆஃபர் ஐடின்னு சொல்லிட்டு இதுதான். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா காப்பி பண்ணிவிட்டு is.gd இதுதான் வந்து ஷார்ட் யூஆர்எல் பண்ணுறது. இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஷார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியல. இன்னொரு வெப்சைட் bit.lyன்னு இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே ஓப்பன் ஆகலை. நம்ம அடுத்தது ட்ரை பண்ணுவோம். யூஆர்எல் ஷார்ட் கொடுத்து பார்க்கலாம். ஷார்ட் URL.at இருக்கு. ஓகே, இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஷார்ட் யூஆர்எல். ஓகே, இது ஷார்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும்னா இந்த யூஆர்எல் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஷார்ட் URL.at/LOGV3 இதை அப்படியே காப்பி பண்ணி
நம்மளுடைய டெஸ்க்டாப்பில் வந்து பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ இந்த URL எடுத்துகிட்டு நம்ம இதில் வந்து பேஸ்ட் பண்ணணும். லேண்டிங் பேஜ் URL இருக்குங்களா, இது பேஸ்ட் பண்ணணும். இதுவும் பேஸ்ட் பண்ணியாச்சு. நமக்கு வந்து HTML டேட்டாவும் கிடச்சிருக்கு, லேண்டிங் பேஜ் URL கிடச்சிருக்கு. நம்ம தான் போடுறோம், ஆனால் வந்து இது கரெக்டாக என்னங்கிறது உடனே செக் பண்ணி ரிசல்ட் நமக்கு வந்துடும். இந்த ஹிட் பேஜ்லேயே வந்துடும். இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். பார்த்தீங்களா எரர் வருது. இப்போ வந்து இந்த எரர் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டான URL கொடுக்கணும், செக் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதனால தான் வந்து நானும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மிஸ்டேக்காகவே இருந்துச்சு. ஸோ அதனால் பண்ணவே இல்லை நான். ஒருவேளை நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி கரெக்டாக செஞ்சு பாருங்கள். ஒர்க் ஆச்சு அப்படின்னா எங்கள் கமெண்ட்டில் வந்து கொடுங்க. நம்ம அடுத்தது வந்து இந்த ஒர்க்கை பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக பார்ப்போம். இது வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஒர்க்காவது வந்துடுது. $10 வந்து வேலை வந்துடுது. ஆனால் நம்மளால் வந்து இந்த ஒர்க்கை கரெக்டாக செய்ய முடியல. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து நானும் இந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சரி நான் ஜஸ்ட் லீவ் பண்ணிட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கிட்டோட வந்து இன்னொரு வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.